எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு ஜெனரல் ஸ்டடீஸில் யூனிட் 6ல் வந்து 20 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா, விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. இதில் இருக்க ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, திருநெல்வேலி எழுச்சி. திருநெல்வேலி எழுச்சி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, என்ன சம்பவம் பார்த்தோன்னா, திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியில் நடைபெற்றது தான் இந்த திருநெல்வேலி எழுச்சி. இதில் முக்கிய பங்கு வகித்தவங்க யாருன்னு பார்த்தோன்னா, வஉசி சுப்பிரமணிய சிவா, இவங்க 2 பேரும். இது 1908 ஐரோப்பியருக்கு சொந்தமான கோரல் நூற்பாலையில் நடைபெற்ற வேலை நிறுத்தத்துக்கு இவங்க 2 பேர் தலைமையேற்றிருப்பாங்க. இந்த நிகழ்வு நடைபெற்ற அதே சமயத்தில் தான் வந்து பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்டிருப்பார். பிபின் சந்திரபாலோட விடுதலை வந்து கொண்டாடுறதுக்காக ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும். இதனால் அரசு என்ன பண்ணுன்னா, இவங்க மேலே அரச துரோகம் குற்றம் சாட்டி இவங்களுக்கு வந்து கடுங்காவல் தண்டனை வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வஉசிக்கு வந்து இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்து செக்கிலுக்கு வச்சுருப்பாங்க. இந்த செய்தி திருநெல்வேலி ஃபுல்லாக வந்து மக்களிடையே பரவிடும். இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கலகத்தில் ஈடுபட்டு அரசு நூலகங்கள், நகராட்சி அலுவலகம், நீதிமன்றம், காவல் நிலையம் இது எல்லாத்தையும் வந்து தீ வச்சுருவாங்க. அதனால் காவலர்கள் வந்து துப்பாக்கி சூடு நடத்தியிருப்பாங்க. இதில் வந்து 4 நபர்கள் வந்து கொல்லப்பட்டனர். சிறை தண்டனை தவிர்ப்பதற்காக சுப்பிரமணிய பாரதியார் வந்து பிரெஞ்சுக்காரர்களின் ஆதிக்கத்திலிருந்து பாண்டிச்சேரிக்கு தஞ்சம் புகுந்துருவார். பாரதியார் மாதிரியே அரவிந்த கோஷும் வி சுப்பிரமணியார் போன்ற மற்ற தேசியவாதிகளும் வந்து பாண்டிச்சேரியில் தஞ்சம் புகுந்திருப்பாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.